நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சொர்க்கவாசல் டீசர் போன வாரம் பார்த்துருந்தோம். இப்போ சொர்க்கவாசல் ட்ரெய்லர் இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரியாக்ஷன் பார்த்தங்க, ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த தனக்காரி வேறு இது கூட போட்டு இது மேலே வச்சு அதான் ஃபோனை வச்சு பார்க்க முடியும் ட்ரெய்லர். ஸோ ஆர்ஜே பாலாஜியான டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டீசர்லேயே நம்ம பார்த்தோம். ட்ரெய்லர் இன்னைக்கு வந்திருக்கு, பார்ப்போம். போலீஸ் ஃபுல்லாக போலீஸ் வேன், போலீஸ் ஜீப்பாக வந்துருக்கு. எல்லா போலீஸ்காரங்க ஓடுறாங்க ஜெயிலேருந்து. திங் ஸ்டூடியோஸ் கன் ஷாட் ஃபயர் வருது. இந்தியா ரீசன்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி நட்டி சார் என்னடா ஷேவ்லாம் பண்ணிட்டு வேறெல்லாம் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. பாலாஜி என்ன ஆர்ஜே பாலாஜி என்ன ரத்தத்தை பார்த்தாலே ஒரு கண்ணனுக்கு கையெல்லாம் நடக்குது. என்ன பண்ண போகிறார்? செல்வராகவன் அண்ணன் அவர் தான் மிகப்பெரிய டான் போல. நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருந்தால் கொடுங்க, போயிட்டு வரேன். அப்போ அந்த சாவியை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க? ஒரு ஜெயிலில் இவ்வளோ அட்டுணை நடிக்குது. அந்த ஜெயிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். நம்ம ரவி ராகவேந்திரா சார் வேறு இந்த நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். யாருன்னா அனிருத் சாரோட அப்பா. ஏய் அன்னைக்கு போடுறவங்க கொண்டே போட்டுருவாங்க சொல்லடா அப்படின்னு கருணாசன் சொல்கிறார். ஜெயிலே ஒரு தப்பானடா, அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு தனியான ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துறாரு நம்ம செல்வராகவன் ஒரு வில்லன் படத்துல. நீங்க நம்ம போலீஸா இல்ல அவன் போலீஸா? ஜெயிலுள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நடக்குது. ஹீரோயின், இந்த ஹீரோயின் யார் தெரியுமா? இறக்கப்பட்டுல நடிச்சது ஒரு கேரக்டரு. அவங்க இங்கே யார் போலீஸ் யார் அக்யூஸ்டுன்னே தெரில. ஜெயிலுக்குள்ளே ஒரு அட்டுழி நடக்குது, அரகன்ஸ் நடக்குது. அதுதான் சொர்க்கவாசல் சொல்லுது. ஃபைட்டு, கலவரம், ரத்த கலவரையாக இருக்குது. ஒரு வைலன்ஸாக இருக்கும் அந்த ட்ரெய்லர். ஃபைட்டாக இருக்குது. ஒரு புது ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். இந்த படம் தேட்டரில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ஏ தான் நினைக்கிறேன். ஏ சர்டிஃபிகேட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏயா இல்லை யூஏ வந்து இவங்க ஃபேமிலி அண்ணன் கத்துறாரு. எமோஷன் தான். ஆர்ஜே பாலாஜி அண்ணனா இவ்வளோ எமோஷனாக இப்போ தான் பார்க்குறோம். வலிக்குதுரா வலிக்குதுன்றார். அப்படி ஒரு சாவி ஒருத்தங்க தான் கிளைமேக்ஸ் போல இது ட்ரெய்லரில். அதான் சொர்க்கத்துலேருந்து நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போனோம். அந்த சொர்க்கத்துக்கு போன சாவி அப்படி யார்கிட்டனா கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கிட்டு அதை உடச்சிக்கிட்டு போவான். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரீம் வாரியர் பிக்சர் கைதி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஆச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் லைனாக நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அவர் தான் ஓனர் ட்ரீம் வாரியர்ஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. ஸோ சொர்க்கவாசல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டு, ஒரு செமையான வைலன்ஸ் இருக்குது. நட்டி சார் இருக்கிறாரு, கருணாசன் போலீஸ் கேரக்டர், நட்டி சார் டிடெக்டிவ் ஏஜென்சி. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜன் ஒரு அக்யூஸ்டாக வர்றாரு. ஒரு கனெக்ஷன் இருக்குது. இட்ஸ் எ ஃபேமிலி கனெக்ஷனா இல்லை செல்வராகவன்னா ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரோல் பார்த்தாலே தெரியுது. நட்டி அண்ணன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அடுத்தது ட்ரெய்லரில் இதை பற்றி பேசுகிறதும் இல்லை. படம் என்ன வருது பார்ப்போம். ஜெயிலுக்குள்ளே கெட்ட ஜெயிலுக்குள்ளே ஒரு சாம்ராஜ்யம் நடத்துகிறாங்க. அடிமைத்தனம். ஜெயிலே ஒரு பனிஷ்மெண்ட் தான். அந்த பனிஷ்மெண்ட் செல்லுக்குள்ளே ஒரு அக்கிரமம் அட்டூழியம் நடக்குது. கொலை, கஞ்சா, திருட்டு, போதை. மாஸ்டர் படத்தில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இது ஒரு வேற ஒரு வெர்ஷனாக இருக்குது. இருந்தாலும் நம்ம கணிச்சிடக்கூடாது, படத்தை பார்த்துட்டு தான் பேசணும் எதுவும் வந்தாலும். ஓகே, இதுதான் சொர்க்கவாசல் டீசர் ட்ரெய்லர் சொல்லுது. ஆர்ஜே பாலாஜி அண்ணன் ஒரு நியூ ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கிறாரு. மக்கள் நல்ல மத்தியில் இந்த படம் அடுத்த வெள்ளிக்கிழமை வருது. இது வரவேற்பு தருதா தரலையான்னு பார்ப்போம்.